Good morning students, welcome to your social class. இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன் பார்க்கலாம். climate and natural vegetation of India. சரியா? ஸோ இங்கே இந்தியாவோட climatic conditions எப்படி இருக்குது, அதாவது நம்மளுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். வாட் இஸ் வெதர், வாட் இஸ் climate அப்படின்ற டிஃப்ரென்ஸ் தெரியும். வெதர் இஸ் அ டே பை டே சேஞ்ச் இல்லையா, வேறஸ் climate இஸ் அ சீஸ்னல் சேஞ்ச். அப்போது இப்படிப்பட்ட ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் இந்தியாவை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால இந்த கிளைமேட்டில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். சரியா, அது ஒரு பார்ட்டு. அடுத்த பார்ட்டு இந்த நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, ரைட். So we drink more water during summer and do not drink the same amount of water during winter. Why do we wear cotton or lighter cloths during summer season and heavy woolen cloths during cold weather season in the North India? So why we do not we wear woolen cloths in the South India? This is because of the prevalence of varying weather conditions between North and the South India. அப்போ இந்த மாதிரியான சேஞ்சஸ் காரணம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய இந்த வெதர் கண்டிஷன் தான் மெயினான ரீசன். ஸோ equable climate is also called the British climate, so which is neither too hot or not too cold. ஸோ ஈக்குவபிள் கிளைமேட் என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷ் கிளைமேட்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும், ரொம்ப வந்து ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்பவும் கூலாகவும் இருக்காது. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஃபேக்டர்ஸ் affecting the climate. So what are the factors affecting the climate அப்படின்னு வரும்போது, first thing latitude, altitude, distance from the seas, moon winds, relief features and jet streams. Okay, so one by one பார்க்கலாம். First thing latitude. Latitudinally India lies between 8 degree 4 minutes north and 37 degree 6 minutes north latitudes. The Tropic of Cancer divides the country into two equal half. இல்லையா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம இந்தியாவோட மேப்பில் பிட்வீனில் வரக்கூடிய லைன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். நம்ம சின்ன கிளாஸஸ்லாம் படிச்சிருப்போம், அதாவது நம்ம வரையக்கூடிய அந்த லேட்டிடியூட் லைன். ஸோ இந்த லேட்டிடியூட் லைன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட் இஸ் டு ஃபைண்ட் த லொக்கேஷன் அண்ட் டு கேல்குலேட் த டைம் இல்லையா. ஸோ அந்த இதுக்காக அதில் நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து என்ன செய்யுது, இந்தியாவை 2 ஹாஃபாக பிரிக்குது. அண்ட் த area located to the south of Tropic of Cancer experiences high temperature and no severe cold season throughout the year, whereas the areas to the north of this parallel enjoy subtropical climate. அப்போது சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட்டிக்கில் டிஃப்ரென்சேஷன் அப்படின்றது நிறையவே இருக்கும். சம்மர் அப்படின்றதுல டூ மச் ஆஃப் சம்மர் இருந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா அந்தளவுக்கு அஃபெக்ட் வந்து இருக்காது. அதே மாதிரி வின்டர் சீசனில் பனியாக கொட்டுமா அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு கிடையாது. ஆனாலும் வின்டர் சீசன் நம்மளோடதில் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சி வந்து ஒன் ஆஃப் த மெயினான ரீசன். பெனின்சுலார் ரீஜனில் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அந்த சதர்ன் பார்ட் வந்து அந்தளவுக்கு டூ மச் ஆஃப் ஹாட்டாகவும் இல்லாமல் டூ மச் ஆஃப் கூலிங்காகவும் இல்லாமல் நம்மளாம் மெயின்டைன் பண்ணுறது காரணம் அதுதான். ரைட்டா. ஸோ லேட்டிடியூட் அண்ட் லைன் அப்படின்னு வரும்போது ஒரு கண்ட்ரியோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அதுதான் அங்கே ஃபஸ்ட்டு திங். ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த கிளைமேட்டிக் ஃபேக்டர் இருக்குது, அதாவது சேஞ்ச் ஆகக்கூடிய கிளைமேட்டிக் ஃபேக்டரில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அண்ட் தென் ஆல்டிடியூட். when the altitude increases, அதாவது ஆல்டிடியூட்ன்றது என்னது, உயரம், அந்த பூமியோட தரைமட்டத்திலேருந்து உயரம் அப்படின்றது. when the altitude increases the temperature decreases. அப்போ உயரம் கூட என்ன ஆகுமா, டெம்பரேச்சர் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த டெம்பரேச்சர் decreases at the rate of 6.5 degree Celsius for every 1000 meters of ascent. ஸோ மேலே ஏற ஒரு 1000 மீட்டர் போயிட்டோம் அப்படின்னா அங்கே நியர்லி எவ்வளோ டிகிரி குறைஞ்சிருக்கும் அப்படின்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிருந்துருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் நார்மல் லாப்ஸ் ரேட். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நார்மல் லாப்ஸ் ரேட் சொல்லுவாங்க. ஸோ ஹென்ஸ் பிளேசஸ் இன் த மவுண்டைன்ஸ் ஆர் கூலர் தென் த பிளேசஸ் ஆன் த பிளைன்ஸ். நம்மளுக்கே தெரியும், இந்த சம்மர் சீசன்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த மவுண்டெயினியஸ் ரீஜனாக பார்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா டூர் போவாங்க இல்லையா. அதாவது கொடைக்கானல்லாம் டூர் போவாங்க, கொடைக்கானல், ஊட்டி, இல்லை அப்படின்னா சம் அதர் பிளேசஸ்க்கு, இந்த குற்றாலம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படின்றக்காக என்ன செய்வாங்கன்னா சம்மர் சீசனில் டூர் மாதிரி போவாங்க. அப்போது இது எதுக்காக அப்படின்னா இதுதான் ரீசன்.
அதாவது ஒரு பிளேஸ் ஒரு பிளைன் ரீஜன்லேருந்து உயரம் கூட கூட என்ன ஆகுமா கூலிங் கண்டிஷன் அப்படின்றது கிடைக்கும். அண்ட் ஊட்டி அண்ட் செவரல் அதர் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அண்ட் ஆஃப் த ஹிமாலயன் ரேஞ்சஸ் லைக் முசோரி, சிம்லா எக்ஸெட்ரா ஆர் மச் கூலர் தென் பிளேசஸ் லொக்கேட்டட் ஆன் த கிரேட் பிளைன்ஸ். அந்த நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ், அந்த நார்தர்ன் பிளைன்ஸில் இருக்கக்கூடிய ரீஜனை விட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹிமாலயன் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளேசஸ்லாம் எப்படி இருக்குமா மோர் தென் கூலர் தட் பிளேஸ் இல்லையா, அந்த பிளேஸை காட்டிலும் ரொம்ப கூலிங்காகவே இருக்கும். ரைட்டா. அடுத்தது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. ஸோ எ லார்ஜ் ஏரியா ஆஃப் இந்தியா, அதாவது ஒரு பிளேஸ் வந்து கடல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றதும் மெயினான ஃபேக்டர் கிளைமேட்டிக். சரியா. ஸோ லோ ஏரியா ஆஃப் இந்தியா எஸ்பெஷலி த பெனின்சுலா ரீஜன் is not very far from the sea, and this entire area has a clear maritime influence on climate. And this part of the country does not have a very clearly marked winter, and the temperature is equal almost throughout the year. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெனின்சுலார் ரீஜன், 3 சைட் வாட்டர் 1 சைட் லேண்ட். அப்போ 3 சைடு அந்த இந்தியாவோட ஹாஃப் ஆஃப் த ரீஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலால் சூழப்பட்ட பகுதிகள் தான். அப்போது அந்த சீ வாட்டரோட கூலிங் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா அந்த சம்மராக இருக்கும் போது அந்த அந்த சீ வாட்டரோட ஹியூமிடிட்டி அப்படின்றது என்ன செய்யும் சம்மரை அந்த ஹீட்னஸ் என்ன செய்யும்னா கண்ட்ரோல் பண்ணும். சரியா. அதனால் அதே மாதிரி டூ மச் ஆஃப் வின்டர் இருந்தாலும் என்ன செய்யாது அப்படின்னா நம்மளது வந்து அஃபெக்ட் பண்ணாது. ரைட்டா. ஓகே. அண்ட் the areas of central and north India experiences much seasonal variation in temperature due to the absence of influence of seas. அப்போ நார்த் சைடு பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சீஸ் அப்படின்றது கிடையாது. அதனால டூ மச் ஆஃப் வின்டர் அப்படின்றப்ப நல்லா பனிலாம் இருக்கும். அதே மாதிரி சம்மர்னாலும் டூ மச் ஆஃப் சம்மர் அப்படின்றது இருக்கும். ஸோ ஹியர் summers are hot and winters are cold. The annual temperature of Cochin ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. கொச்சினோட ஆனுவல் டெம்பரேச்சர் does not exceed 30 degree as its location on the coast, while it is and the high as 40 degree Celsius at Delhi. அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மர் டைமில் வந்துட்டு கொச்சின் அப்படின்ற பிளேஸோட எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே டைமில் டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சின்ஸ் இட் இஸ் லொக்கேட்டட் இன் த இன்டீரியர் பார்ட், ஏர் நியர் த கோஸ்ட் ஹேஸ் மோர் மாய்ஸ்சர் அண்ட் கிரேட்டர் பொட்டன்ஷியல் டு ப்ரொடியூஸ் precipitation இல்லையா. அது நம்மளோட அந்த ரீஜன்ஸ்லாம் இப்போ சதர்ன் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா நியர்பை சி இருக்கிறனால என்ன செய்யும் அந்த காற்றுல கலந்துக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்துட்டு நம்மளை என்ன செய்யும் அந்த டெம்பரேச்சரை வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஸோ டியூ டு திஸ் ஃபேக்ட் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அட் கொல்கட்டா லொக்கேட்டட் நியர் த கோஸ்ட் இஸ் 119 centimeter and it decreases to just 24 centimeter at Pikoner, which is located in the interior part. ஸோ இன்டீரியர் அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அதாவது அந்த சி பார்ட்லேருந்து உள்ளே போக போக என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் கூடிக்கிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் சி பகுதிக்கு நியரில் இருக்கும்போது சம்மர் டைம் வரதால் என்ன செய்யாது அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ரைட்டா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி அப்படின்னு வரும்போது என்ன செய்யுது ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனை வந்து சேஞ்ச் ஆகுறதுல இது ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குது. ரைட்டா. அண்ட் மான்சூன் விண்டு அதாவது பருவ காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. So the most dominant factor which affects the climate of India is the monsoon wind. ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷனில் வந்து ஒரு அஃபெக்டை கொடுக்குது அப்படின்னா இந்த மான்சூன் விண்ட்ஸை சொல்லலாம். பருவ காலத்தில் வந்து மழை இல்லை அப்படின்னா என்ன ஆகும் த்ரூ அவுட் இந்தியா எல்லா ஃபீல்டுமே என்ன செய்யும் அப்படின்னா ஒன்று தொட்டு அஃபெக்ட் ஆகிட்டு வரும். அக்ரிகல்ச்சர் இல்லை அப்படின்னா என்ன செய்யும் அதாவது மழை இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் நடக்காது. அக்ரிகல்ச்சர் இல்லை அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இரிகேஷன் மூலமாக அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வெஜிடபிள்ஸோட ரேட்ஸாக இருக்கட்டும் இல்லை அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிராப்ஸோட ரேட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எக்கனாமிக்காக என்ன செய்வாங்க ஆட்டோமேட்டிக்காக சஃபர் ஆவாங்க. அப்போது ஒரு மான்சூன் இல்லை அப்படின்னாலே இந்த மாதிரியான நிறையா ஃபேக்டர்ஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த சீஸ்னல் ரிவர்சல் winds and India remains in the influence of these winds for a considerable part of a year. So though the sun rays are vertical over the central part of India during mid-June, the summer season ends in the India by the end of the May. It is because of onset of southern west
monsoon brings down the temperature of the entire India and causes moderate to heavy rainfall in the many parts of the country. So similarly, the climate of southeast India is also influenced by northeast monsoon. So same process தான் சரியா. அதாவது நம்மளோட இந்தியன் ஓஷன் அங்கேருந்து அந்த ரீஜன்லேருந்து ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த மான்சூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது 2 மான்சூன் இருக்குது இந்தியாவை பொறுத்தவரைக்கும். சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லிட்டு. சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னா சவுத்தில் உருவாகி த்ரூ த வெஸ்ட் டைரக்ஷன் வழியாக போகி அங்கேருந்து என்ன போகும்னா நார்த்துக்கு போகும், நார்த்துலேருந்து ஈஸ்ட் டைரக்ஷன் போகும், ஈஸ்ட்லேருந்து திரும்ப அகைன் சவுத்துக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸ். ஸோ இதுதான் என்னது இந்தியாவோட மான்சூன் சீசன்ஸ். ஸோ இந்த மான்சூன் ஒரு வேளை ஆப்சண்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி அந்த பருவக்காற்று இல்லைன்னா மழை இருக்காது சரியா. அப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகும். அது மழை காலத்தில் மழை வரல அப்படின்னு என்ன ஆகும், சம்மர் டைமில் நம்மளுக்கு வாட்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்றது நிறையாவே இருக்கும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் அடுத்த ஃபேக்டர் பார்த்திங்கன்னா ரிலீஃப், அதாவது இயற்கை தோற்றம் அமைப்பு, அதாவது லொக்கேஷன்றது வேறு, அந்த இயற்கையோட அமைப்பு மவுண்டெயின் ரீஜனாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்றது அந்த ரிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரிலீஃப் ஆஃப் இந்தியா ஹாஸ் அ கிரேட் பியரிங் ஆன் மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் climate such as temperature, atmospheric pressure, direction of winds and the amount of rainfall. So the Himalayas acts as a barrier to the freezing cold winds blows from the Central Asia and the keep the Indian subcontinent warm. அப்போது இயற்கையோட அமைப்பு இயற்கையாகவே அது வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றது இன்னொரு மெயினான விஷயம். அப்போ நார்த்தில் ஹிமாலயாஸ் அப்படின்ற ஒன்று ஃபார்ம் ஆனதுனால தான் அது வந்து ஒரு பேரியராக இருக்கிறனால தான் என்ன செய்யலை, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய அந்த கூலிங் கண்டிஷன் எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணலை. அது எல்லாமே வந்து பேரியர் பண்ணி அதாவது தாங்கி இருக்கக்கூடிய மவுண்டன் எது, இந்த ஹிமாலயாஸ். ஸோ அஸ் such the North India experiences tropical climate even during winter. So during southwest monsoon, areas on the western slope of the Western Ghats receive heavy rainfall. அப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சவுத்து டு வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னாலே என்ன தான் வரும், நம்மளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் தான் வரும். அப்போ அங்கெல்லாம் வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து இருக்கும். ஆன் த கான்ட்ரரி, vast areas of Maharashtra, Karnataka, Telangana, Andhra Pradesh and Tamil Nadu lie in the rain shadow or leeward side on the Western Ghats receive very little rainfall. அப்போ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் வரும்போது அந்த மவுண்டெயினுக்கு அந்த பக்கம் எந்த டைரெக்ஷனில் காற்று போகுதோ அந்த அந்த க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பகுதிக்கு அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் லைனுக்கு அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரெயின்ஃபால் வந்துட்டு நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு அப்படியே மவுண்டெயினுக்கு இந்த பக்கம் போக போக என்ன ஆகும் அப்படின்னா அதோட அந்த அளவு, அந்த ரெயின்ஃபாலோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சரியா. ஓகே, அதனால தான் இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன்லாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அதாவது ஹெவி ரெயின்ஃபால்லாம் இருக்காது. எப்படின்னா ஒரு சாரல் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த பக்கம் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் வந்து சாரல் மட்டும்தான் இருக்கும் சரியா. அப்போ அந்த பக்கம் எப்படி இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்குது, இந்த பக்கம் வந்து கம்மியாக இருக்குது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க சரியா. ஸோ டியூரிங் திஸ் சீசன் Mangalore, located on the coast, gets the rainfall of about 280 cm, whereas the Bengaluru, located on the leeward side, receives only 50 cm rainfall. அப்போ இதெல்லாமே என்னது, நியர்பை நியர் தான். அந்த பக்கம் போனால் மங்களூர், இந்த பக்கம் வந்தோம்னா நம்மளுக்கு என்னது பெங்களூர். ஸோ மங்களூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 280 சென்டிமீட்டர் அதே பிளேஸ் தான். ஆனால் ரெயின்ஃபால் அந்த பக்கம் ஜாஸ்தி இருக்குது சரியா. அண்ட் இந்த பக்கம் இந்த லீவார்ட் சைடு அதாவது அந்த மவுண்டெயினுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியதை லீவார்ட் சைடுன்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் பிளேஸில் கிடைக்கக்கூடிய மலையில் அந்த பக்கம் ஹெவியாகவும் இந்த பக்கம் கம்மியாகவும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரியா. ரைட், நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். So jet streams are the fast moving winds blowing in a narrow zone in the upper atmosphere. So atmospheric layers னு சொல்லிட்டு நம்ம சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த அட்மாஸ்பியரிக் லேயர்ஸில் ஃபாஸ்ட் மூவிங் விண்டு அப்படின்னா அது வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான். ஸோ அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி on the onset of southwest monsoon is driven by the shift of the subtropical westerly jet from the plains of India towards the Tibetan plateau, and the easterly jet stream causes tropical depression both during southwest monsoon and retreating monsoon. அதாவது என்னென்னா
இந்த மான்சூன் சீசன் சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்து இந்த பருவக்காற்று அப்படின்ற ஒன்று வரும் இல்லையா. ஸோ அப்போ அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த காற்றை வந்து ஸ்பீடாக வந்துட்டு, அதாவது இங்கேருந்து வெஸ்டர்ன் டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா த்ரூ த குஜராத் ரீஜன் வழியாக போய் ஆரவல்லி ரேஞ்சுக்கு போகும். ஸோ அந்த ஆரவல்லி ரேஞ்சிலேருந்து என்ன செய்யும் அப்படின்னா திபெத்தியன் பிளாட்டியூ. ஸோ திபெத்தியன் பிளாட்டியூன்றது எங்கே இருக்கக்கூடியது, ஹிமாலயாஸில் இருக்கக்கூடியது. ஸோ அந்த ரீஜன் வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்பீடாக வந்து அந்த மூமெண்ட்ஸ் அப்படின்றத கொடுக்கும். அந்தளவுக்கு ஸ்பீடான அந்த காற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெட் ஸ்பீடில் இருக்கும். அதனால தான் அந்த ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்க. சரியா. அதே மாதிரி தான் அங்கேருந்து திரும்ப அதோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி விடுறதுலையும் இதோட ரோல் வந்து மெயினான ஒரு ரோலாக இருக்குது. சரியா. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்றதும் மெயினான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒருவேளை அது டைரெக்ஷனை மாற்றிச்சுன்னா என்ன செய்யும், நம்மளுக்கு வர வேண்டிய மான்சூன் அப்படின்றது கிடைக்காது. சரியா. ஸோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. ரைட்டா. ரைட். ஸோ செகண்ட் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மான்சூன். ஸோ மான்சூன் அப்படின்னு பார்க்கும்போது the word monsoon has been derived from the Arabic word mawsim. So mawsim which mean season. மான்சூன்ற வேர்டு மாசிம்ன்ற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. மாசிம்னா சீசன் அர்த்தம். ஸோ ஒரிஜினலி த வேர்டு மான்சூன் வாஸ் யூஸ்ட் பை Arab navigators several centuries ago to describe a system of seasonal reversal of winds along the shores of the Indian Ocean, especially over the Arabian Sea. It blows from the southwest to northeast during the summer, from the northeast to southwest during winter. அப்போது கடலில் பயணம் செய்யக்கூடிய அந்த நேவிகேட்டர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இது அதாவது ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து அந்த கடலோட வேகம் எப்படி இருக்கும், அதோட அதாவது புயல் வருமா என்ன இதுன்றது வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அதை வச்சு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய காற்றுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்படி வரக்கூடியதில் தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த மௌசிம் அப்படின்றதுல சீசனல் அப்படின்றத எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அது பேர் வந்து சீசனல் விண்டு. சரியா. ஸோ ஒவ்வொரு டியூரேஷன்லேயும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதை பாருங்கள். And the meteorologists have developed a number of concepts about the origin of monsoon. ஸோ எப்படி இந்த பருவக்காற்று உருவாகுது அப்படின்றத பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த டைனமிக் கான்செப்ட், monsoon winds originate due to the seasonal migration of planetary winds and pressure belts following the position of the sun. ஸோ பொசிஷன் ஆஃப் த சன்னிலேருந்து ப்ரெஷர் பெல்ட் மூலமாக அந்த பிளானட்டரி விண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது என்ன செய்யும், பிளானட்டரி அல்லது பேரன்ஸ் விண்ட்ஸ்ன்றது என்ன செய்யும், த்ரூ அவுட் த இயர் வந்து ஒரே லொக்கேஷனையே வந்து என்ன செய்யும் அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். சரியா. அதுதான் வந்து பிளானட்டரி விண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது சன் இருக்கக்கூடிய லொக்கேஷனை பொறுத்து, அதோட ஈர்ப்பு வந்து எப்படி இருக்குன்றதை பொறுத்து இந்த மான்சூன் அப்படின்றது உருவாகும் அப்படின்றது அவரோட கான்செப்ட். ஸோ டியூரிங் சம்மர் solstice, the sun rays fall vertically over the Tropic of Cancer. ஸோ Tropic of Cancer லைன், அதாவது எந்த டைமில் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் வந்துட்டு எப்படி இருக்குமா, வெர்டிக்கல் ரேஸ், அதாவது நேர் எதிரான கதிர்களை வந்து கொண்டு வரும். ஸோ therefore all the pressure and wind belts of the globe shift northwards. அப்போ என்ன ஆகும், இந்த ப்ரெஷர்னால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த விண்டு பெல்ட்னால் என்ன இருக்கும், இப்போ பெல்ட்னா எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் ப்ராசஸில் ஒரு ரொட்டேஷனில் அப்படி போயிட்டு வரும். அதே மாதிரி விண்டு பெல்ட் அப்படின்னா அந்த காற்றோட சுழற்சி எங்கே போயிட்டு எப்படி சுற்றி திரும்ப எப்படி உருவான இடத்துக்கே வந்து சேருது அப்படின்றது தான் விண்டு பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. அப்போது இங்கே சவுத்துலேருந்து த்ரூ த வெஸ்ட் மூலமாக வெஸ்ட்லேருந்து நார்த்துக்கு போகும், நார்த்துலேருந்து திரும்ப அகைன் சவுத்துக்கு வரும். சரியா. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அண்டு அட் திஸ் டைம் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன், அதுதான் ITCZ அப்படின்னு சொல்லுவாங்க, also moves northwards and a major part of Indian landmass comes under the influence of southeast trade winds. While crossing equator, these winds get deflected and takes the direction of southwest and becomes southwest மான்சூன். அப்போ இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த இந்தியாவோட லார்ஜ் லேண்ட்மாஸ் மூலமாக அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சவுதர்ன் ட்ரேட், அந்த ட்ரேடு சவுத் ஈஸ்ட் ட்ரேடு விண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரேடு விண்டோட ஈர்ப்பு மூலமாக என்ன செய்யுது அப்படின்னா it is crossed the equator and the winds get deflected takes the direction of southwest and becomes the southwest monsoon in India. During the winter season, the pressure and the wind will shift southward, thereby establishing northeast monsoon. அது வந்து இந்த பக்கம் என்ன செய்யும், அங்கேருந்து திரும்ப இந்த டைரெக்ஷனில் இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ இதனால் உருவாக்கக்கூடியது நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ ஓவர் திஸ் ரீஜன் அண்ட் சச் சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் இன் த டைரெக்ஷன் ஆஃப் பிளானட்டரி விண்ட்ஸ் இஸ் நோன் அஸ் மான்சூன். அப்போ இந்த மாதிரி ஒரு பிளானட்டரி விண்ட்ஸ் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் சேஞ்சை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் மான்சூன். சரியா.
And in the case of seasons, the meteorologists recognize the 4 distinct seasons in India. So இந்தியாவோட சீசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க. ஒன்று வந்து winter season, which is in the period of January to February, and in the summer season, which is in March to May, and southwest monsoon or rainy season, it is in June to September, and northeast monsoon season, that is in October and December. So இந்த 4 தான் என்னது அப்படின்னா seasons of India. சரியா? ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒன் பை ஒன் அப்பப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வின்டர் சீசன். ஸோ வின்டர் சீசனாக உங்களுக்கு தெரியும், குளிர்காலம். ஸோ டியூரிங் திஸ் பீரியட் த வெர்டிக்கல் ரேஸ் ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஓவர் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் விச் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் இந்தியா. ஸோ இந்த டைம்லலாம் வந்து சன்னோட வெர்டிக்கல் ரேஸ், அதாவது ரேஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் லைனில் இருக்குமா. நம்மளோட இந்தியாவில் வரக்கூடியது ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அப்போ நியர்பை அது ரொம்பவே வந்து டிஸ்டன்ஸில் அது போயிடுச்சு. அதனால அந்த டைமில் இங்கே உருவாகக்கூடியதான் என்ன அப்படின்னா, எந்தளவுக்கு சன்னோட ரேஸ் வந்து அதாவது ஸ்லாண்டிங்கில் போய்கிட்டே இருக்கும், அப்போலாம் என்ன ஆகும், அப்போ தான் வந்து வின்டர் சீசன் அப்படின்றது உருவாகும். ஸோ ஹென்ஸ் இந்தியா ரிசீவ்ஸ் த ஸ்லாண்டிங் ரேஸ், ஸ்லாண்டிங் சன் ரேஸ் which result in low temperatures. So the cold weather season is characterized by clear skies and fine weather, light northerly winds and low humidity and large daytime variation of temperature. குளிர்காலத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டேயோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொடுக்கும். During this season, a high pressure develops over North India and a north-westerly winds blows down the Indus and the Ganges valley. In the South India, the general direction of wind is from east to west. So Indo-Gangetic valley வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் வந்து விண்டு அப்படின்ற ஒன்று, அதாவது ஸோ டியூரிங் திஸ் சீசன் ஹை ப்ரெஷர் டெவலப்ஸ் ஓவர் நார்த் இந்தியா. ஸோ இந்த டைமில் வந்துட்டு ஹை ப்ரெஷர் வந்து உருவாகுமா நார்த் இந்தியாவில். அண்ட் த வெஸ்டர்லி winds blows down the Indus and Ganges valley. And in the South India, the general direction of wind is from east to west. ஸோ அந்த விண்டோட டைரெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வின்டர் சீசனில் அது என்ன செய்யும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட்டா? The rain during the season generally occurs over a Western Himalayas. அப்போது இந்த வின்டர் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் ரெயின்ஃபால் அப்படின்றது இருக்கும். அண்ட் தமிழ்நாடு அண்ட் கேரளா அண்ட் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் அசோசியேட்டட் த்ரூ இன் வெஸ்டர்லைஸ் or main rain bearing system in the north part of the country. The jet stream plays a dominant role in bringing these disturbances to India, and western disturbances cause rainfall in Punjab. இந்த western disturbance சொல்லக்கூடியதில் எங்கே அதுக்கு ரெயின்ஃபால் எங்கே கொடுக்கும் அப்படின்னா பஞ்சாபில் வந்து கொடுக்கும். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், and snowfall in the hills of Jammu and Kashmir, and this is very useful for the cultivation of winter wheat. அப்போது இந்த டைமில் அந்த வின்டர் டைமில் வந்து அங்கே கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் வீட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பஞ்சாப் ரீஜனில் ரெயின்ஃபாலை கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஒன்வேர்டில் கூட வரக்கூடிய கொஷின். ரைட்? எஸ். Next thing, summer season. So during this season, the vertical rays of the sun falls over a peninsular India. Hence there is a steady increase in temperature from south to north. So southலேருந்து நார்த் வரைக்கும் என்ன ஆகும்னா அந்த டெம்பரேச்சர் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் during the summer season. And it is practically hot and dry in the entire country in the initial part of this season. ஸோ தொடங்குற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரூ அவுட் த கண்ட்ரி ரொம்பவே வந்து ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். And weather over land areas of the country, it is influenced by thunderstorms associated with the rain and sometimes with the hail, mostly in the middle and the later partly. ஸோ ஹேல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, ஆலங்கட்டி மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட ஒரு சில இடங்களில் வந்து உருவாகும். அதாவது சம்மர் டைமில் தான் வந்து இந்த ஆலங்கட்டி மலை அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த சம்மர் சீசனில் இதெல்லாம் வந்து இந்தியாவில் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள்னு சொல்கிறாங்க. சரியா? அண்ட் டியூரிங் த சீசன் டெம்பரேச்சர் ஸ்டார்ஸ் இன்க்ரீஸ் all over the country. By April, interior parts of the South India recorded daily temperatures of 30 degrees Celsius to 35 degrees Celsius. ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து அந்த நியர்லி 30லேருந்து 35 டிகிரி அது அபோவ் அப்படின்ட்டு கூட போகும். ரைட்டா? And in the central Indian landmass become hot with the daytime maximum temperature reaches about 40 degree at many locations. ஸோ அது வந்து 40 டிகிரி, அதாவது பிகினிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறதே எவ்வளோ இருக்குமா, 40 டிகிரி கிட்டே இருக்குமா, இல்லை அதுக்கு மேலே கூட இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க.
So because of the atmospheric pressure condition, the wind blows from the southwest to northeast direction in Arabian Sea. So இந்த அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர்னால தான் என்ன செய்யுது, அந்த வரக்கூடிய சவுத் வெஸ்ட் மான்சூன் அந்த டைரெக்ஷனில் இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் மே ஜூன்லலாம் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தொடங்க ஆரம்பிச்சிடும். அப்போது அது என்ன செய்யும், அரேபியன் சீ ரூட் வழியாக வந்து போக ஆரம்பிக்கும். அண்ட் தி பிரிங் ப்ரீ மான்சூன் ஷவர்ஸ் டு த வெஸ்ட் கோஸ்ட் டியூரிங் த மந்த் ஆஃப் மே. ஸோ மே மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ப்ரீ மான்சூன் பருவ காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சில மழைப்பொழிவை வந்து கொடுக்கும் டியூரிங் த சம்மர் சீசனில். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ தண்டர் ஷவர்ஸ் கால்டு மேங்கோ ஷவர்ஸ். ஸோ இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மேங்கோ ஷவர்ஸ். ஸோ இந்த எதனால் இதுக்கு பேர் மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னா இந்த டைமில் கிடைக்கக்கூடிய மழையை வச்சு பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறையா மேங்கோஸ் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா? So which helps in quick ripening of mangoes along the coast of Kerala and Karnataka. ஸோ இங்கே கிடைக்கக்கூடிய இந்த மேங்கோ ஷவர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு மழை சம்மர் டைமில் கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவை வச்சு மேங்கோஸ் அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நிறையா அந்த கேரளா அண்டு கர்நாடகா ரீஜன்ஸில். சரியா? அண்ட் தென் த நார்வெஸ்டர்ஸ் ஆர் கல்பைஷாக்கிஸ் or the local storms with thunder and blow from the northwestern part and rain lasting for short duration. ஸோ இதுவுமே வந்து அது வந்து மேங்கோ ஷவர்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து நார்வெஸ்டர்ஸ் அண்டு கல்பைஷாக்ஸிஸ் வேர் த சம் ஆஃப் த லோக்கல் ஸ்டோம்ஸ். சரியா? அந்த சின்ன சின்ன இடங்களில் மட்டும் உருவாகக்கூடியது. அண்ட் இது வந்து ஷார்ட் டியூரேஷனாகவும் இருக்குது. அண்ட் இட் அக்யூர்ஸ் ஓவர் த ஈஸ்டர்ன் அண்ட் த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் அஸ்ஸாம் டியூரிங் த ஏப்ரல் அண்டு மே. இது எல்லாமே என்னது, ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய பிளேசஸ். சரியா? அந்த அப்ரோச் த ஸ்டேஷன்ஸ் ஃப்ரம் த நார்த் வெஸ்ட்லி டைரெக்ஷன். அதோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்த் வெஸ்ட்லி டைரெக்ஷனாக இருக்கும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டு திங், இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலில் வரக்கூடிய கொஷின்ஸ்ப்பா, கொஞ்சம் கவனி. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கிளைமேட். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சரி, நார்த் ஈஸ்ட் மான்சூன் சரி, ரொம்பவே முக்கியமான ஒரு climatic condition. And the onset of the southwest monsoon takes place normally over a southern tip of the country. அதோட origin point வந்து southern tip of the country by the first week of June. ஸோ ஜூனில் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ advances along the Konkan coast is entirely June and covers the whole country by the 15th July. அப்போ ஹோல் கண்ட்ரி, அதாவது அந்த ஒரு ஹாஃப் அந்த நார்த் சைடை ரீச் பண்ணுறதுக்கு நியர்லி ஜூன் பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணி 15th ஜூலை போய் அங்கே ரீச் ஆகும். சரியா? அண்ட் த மான்சூன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை குளோபல் ஃபினாமினன் லைக் எல்னினோ அப்படின்ற ஒரு ஒன் ஆஃப் த ஃபினாமினன் படி இந்த மான்சூன் அப்படின்றது இருக்கும். Prior to the onset of the southwest monsoon, the temperature in the North India reaches up to 40 degree Celsius. அதாவது இது வந்து அந்த மான்சூன் சீசன் அப்படின்றது இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா நியர்லி 40 degree செல்சியஸில் இருக்குமா நார்த் சைடில். அந்த சடன் அப்ரோச் ஆஃப் த மான்சூன் wind கவர் த சவுத் இந்தியா வித் லைட்னிங் அண்ட் தண்டர் இஸ் டர்ம்ட் as the break or burst of monsoon. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹெவி டெம்பரேச்சர், இங்கேருந்து போகக்கூடிய காற்று, இது எல்லாம் வெப்பசலனம் எல்லாத்தையும் உருவாக்கி என்ன செய்யும் அப்படின்னா அங்கே ஒரு இடி மின்னல் அப்படின்ற ஒன்று உருவாக்கி அங்கே வந்து நல்ல ஒரு ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும். அதுதான் என்னது, பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். அப்போ அந்த பருவக்காற்று உடைஞ்சு என்ன செய்யுது, மழையாக கிடைக்கிது. ஸோ த மான்சூன் wind strikes against the southern tip of India landmass and gets divided into two branches. One branch starts from Arabian Sea and the other from Bay of Bengal. அப்போ இந்த உருவாகக்கூடிய சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் என்ன செய்யுது அப்படின்னா சுற்றி 2 டைரெக்ஷன்லையும் வருது. சரியா? And the Arabian Sea branch of southwest monsoon gives heavy rainfall to the west coast of India. It is located in the windward side of the Western Ghats. So Western Ghats ஓட windward side என்னது, ஓஷன் ரீஜனை நோக்கி இருக்கக்கூடிய பகுதி windward side of the Western Ghats. ஸோ அங்கே வந்து ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும். And the other part which advances towards north in the obstructed by the Himalayan Mountains and result in heavy rainfall in the north. அப்படி இங்கேருந்து போய் என்ன செய்யும் அப்படின்னா நார்த் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அதே மாதிரி ஹிமாலய ரீஜனில் ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும். அப்போ ஆரவல்லி மவுண்டன் இஸ் லொக்கேட்டட் பேரலல் டு த விண்ட் டைரக்ஷன்.
இப்போ அங்கே லொக்கேட் ஆகக்கூடிய ஆரவள்ளி ரேஞ்சு என்ன செய்யுது அப்படின்னா அதோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி விடுது ஹிமாலயாஸ்க்கு. அதனால தான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தார் டெசர்ட் எப்போயுமே டெசர்ட்டாகவே இருக்குது. அந்த ராஜஸ்தான் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் டு நாட் கெட் மச் ரெயின்ஃபால் ஃப்ரம் திஸ் பிரான்ச். அப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்லாம் அந்த ரீஜனுக்குலாம் என்ன செய்யாது, அந்தளவுக்கு மழை பொழிவு அப்படின்றது. ஏன் அப்படின்னா அதோட டைரெக்ஷனை மாற்றி விட்டுறது இல்லையா ஆரவள்ளி ரேஞ்ச், அதனால். அண்ட் த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் northeast India and Myanmar, and this wind is trapped by a chain of mountains, namely Garo, Khasi and Jaintia are mainly responsible for the heaviest rainfall caused at Mawsynram, located in Meghalaya. சரியா? அப்போது அங்கேருந்து டைரெக்ஷனை மாற்றி பே ஆஃப் பெங்கால் அந்த பிரான்ச்சுக்கு வரும்போது என்ன செய்யுமா, இது வந்து நிறைய, அதாவது நார்த் ஈஸ்ட் இந்த சைடில் வரக்கூடிய பிளேசஸ்க்குலாம் ரெயின்ஃபால் கொடுக்கும். அந்த பக்கம் அப்படியே அந்த சுந்தர்பன்ஸ்னு சொல்லிட்டு வரக்கூடிய அங்கிட்டு இருக்கக்கூடிய மியான்மருக்கும் அது போகும். அண்ட் சம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ரீஜன்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெயின்ஃபாலை கொடுக்கும். இதில் மாய்ஸ்பரம் இட் இஸ் லொக்கேட்டட் இன் மேகாலயா. இதுதான் என்னது, ஒன் ஆஃப் த வேர்ல்டு இருக்கக்கூடிய வெட்டஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அண்ட் வெஸ்ட் விச் result in decrease in rainfall from east to west, and overall about 75% of India rainfall received from this monsoon. அப்போ இந்தியா கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவில் 75% இதில் தான் கிடைக்குதான், இந்த சவுத் ஈஸ்ட் மான்சூனில் தான் கிடைக்கிது. சரியா? அடுத்தது இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். ஸோ the south western monsoon begins to retreat from the north India by the end of the September due to the southward shifting pressure belt. அப்போ அதனால் என்ன ஆகுது, அங்கே நார்த்து பக்கம் போன அந்த ப்ரெஷர், அதாவது அந்த ப்ரெஷர் பெல்ட் மூலமாக, ப்ரெஷர் பெல்ட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, விண்டு பெல்ட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா திரும்ப சதர்ன் டைரெக்ஷனுக்கே திருப்பி விடும். சரியா? அண்ட் த சவுத் வெஸ்ட் மான்சூன் wind returns from India's landmass and blows towards Bay of Bengal. The Coriolis force deflects this wind and makes the blow from the northeast. Hence it is known as northwest monsoon or post monsoon season. So the season is associated with the establishment of the northeasterly wind system over the Indian subcontinent. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில, அதாவது நம்மளோட அந்த சதர்ன் சைடில் ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்க்கெலாம் வந்து ரெயின்ஃபால் கிடைக்கும். அதில் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு, கேரளா and south interior Karnataka receive good amount of rainfall, accounting for 35% of their annual total. ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் நம்மளோட தமிழ்நாடுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்றது இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு மழைக்காலம் அப்படின்றது இருக்கும். ஸோ மெயின் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா ரிசீவ் ரெயின்ஃபால் டியூரிங் திஸ் சீசன் டியூ டு த ஸ்டோம்ஸ் forming the Bay of Bengal, and the large scale losses to life and prosperity occur during the heavy rainfall. ஸோ இந்த ரீஜனில் வரும்போது நிறையா பிளேசஸ் என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது நிறைய வந்து பார்த்திங்கன்னா சைக்ளோன்ஸு இது மாதிரி உருவாகும். ஸோ சைக்ளோன்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நிறையா ஃப்ளட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா காசஸ் அப்படின்றது இருக்குது. அண்ட் த ஸ்ட்ராங் winds and surge in the coastal region. The daytime temperatures starts falling sharply all over the country. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டே டைமோட டெம்பரேச்சர் என்ன செய்யும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். சரியா? த்ரூ அவுட் த கண்ட்ரி. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு இதோட எஃபெக்ட், அதோட இம்பேக்ட் வந்து இருக்கும். சரியா? ஸோ இந்த மான்சூன் போகக்கூடிய டைரெக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மேப் எல்லாமே உங்களுக்கு ஒரு புக்கில் இருக்கும். சரியா? அதை மாதிரி வந்து வரைஞ்சிக்கணும். சவுத் ஈஸ்ட் மான்சூன் கேட்டாங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷனில் எப்படி போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வரையணும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் கேட்டாங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனில் எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். ரைட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் இன் இந்தியான்னு போட்டுட்டு எங்கே உருவாகுது, இந்தியன் ஓஷன்லேருந்து உருவாகி அது என்ன செய்யும் அப்படின்னா அதோட ப்ரெஷர் வந்து அந்த உள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ரெயின்ஃபால் எங்கே ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா இந்த சவுத் வெஸ்டர்ன் டைரெக்ஷனில் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆனால் அந்த விண்டோட ப்ளோயிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வந்துட்டு அதோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி கொடுக்குதா, நார்த் பக்கம் ஹிமாலயாஸ் போகும். ஸோ ஹிமாலயஸ்லேருந்து அப்படியே வந்து அது திரும்ப அதோட டைரெக்ஷனை திருப்பி அந்த மியான்மர் இந்த ரீஜனுக்குலாம் வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்துட்டு சுந்தர்பன்ஸ் ரீஜன் மூலமாக நம்மளோட சதர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியாவை ரீச் பண்ணும். ஸோ அப்போ தான் நம்மளோட தமிழ்நாடுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ன்றது இருக்கும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனில் வெறும் சாரல் மட்டும்தான் இருக்கும் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஓகே.
ஓகேம்மா. ஸோ இந்த 2 டாப்பிக்கும் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மிஸ்ஸு கிளாஸ்க்கு வருவீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரைட். தேங்க்யூ ஆல்.